ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக மோர் மிளகா போடுன்னு ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணேன். மோர் மிளகா போட இந்த செடி தான் கிடச்சிது. இதை விட கொஞ்சம் சின்னதாக குண்டாக இருக்கும்ல, அந்த மிளகா வச்சு தான் மோர் மிளகா போடுவாங்க. ஏன்னா அதில் தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. இதில் ஓரளவு ஓகே தான், ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது. 1/2 kg மிளகா வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது மோர் மிளகா. ஃபஸ்ட்டு வாங்கின மிளகாவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு, காம்பு ரொம்ப நீட்டாக இருந்ததுனால குட்டையாக கட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றுற தயிர் அதில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் கீறி விட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் வாங்கிட்டு வந்த தயிரை சேர்த்துக்க போகிறேன். நாம் ஊற்றுற தயிரில் அந்த மிளகா நல்லா ஊறணும். ஸோ அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கங்க. இதோட அப்படியே உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் இதை அப்படியே ஊறட்டும். டெய்லி நல்லா குலுக்கி மட்டும் விட்டுக்கலாம். 2 நாள் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். அப்படியே 2 நாள் ஊறட்டும். சொல்லப்போனால் என் ஹஸ்பண்டுக்கு காரமே அவ்வளோவா பிடிக்காது. காரம் அதிகமாக இருந்தால் போதும், சாப்பிடும்போது கண்ணுலேருந்து தண்ணியே வந்துடும். இப்படி இருக்கும்போது மோர் மிளகா போடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. போடும்போதே சொல்லிகிட்டே தான் போட்டேன், எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது, எல்லாத்தையும் நீங்கள் தான் காலி பண்ணுன்னு. ஆல்மோஸ்ட் இந்த மோர் மிளகாவா பாதி காலி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. 2 நாளாக தயிரில் ஊறினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து பிளேட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். மீதி உள்ள தயிர் அப்படியே இருக்கட்டும். நல்லா மிளகா காயிற வரைக்கும் இந்த தயிரில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி காய போடணும். நான் டைரெக்டாக தயிரையே ஊற்றிக்கிட்டேன், மோர் ஊற்றலை. பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மோர் மிளகாவை நான் ஏப்ரல் மாதம் போட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுன்னு. ஆனால் இங்கே அடித்த வெயிலுக்கு இது நல்லா காயறதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. எப்படா வெயில் வரும்னு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்து மோர் மிளகா போட்டேன். அதே மாதிரி வத்தை போடணும்னு ரொம்ப ஆசை. மோர் மிளகா காஞ்சதை பார்த்துட்டு வத்தை போடுற ஆசையே போயிடுச்சு. ஏன்னா இதுவே 1 வாரம் காஞ்சா வத்தை எத்தனை நாள் காயுன்னு தெரியல. சரி, பேசாமல் ஊருக்கு போயிட்டு அம்மா கூட சேர்ந்து போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். நானும் எங்கள் அம்மாவும் தான் இந்த வருஷம் வத்தல் போட்டோம். வீடியோவை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஒரு வழியாக மிளகா நல்லா காஞ்சி போச்சு. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டா நமக்கு தேவைப்படும் போது எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ளது நெல்லிக்காய் வத்தல். இதை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் காலியும் ஆயிடுச்சு. இதையும் அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய போட்டு எடுக்கலான்னு சேர்த்து காய வச்சுருந்தேன். இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா தேவைப்படும் போது வாயில் போட்டு மென்னுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மோர் மிளகாவை கூழுக்கு தான் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பேன். ராகி கூழ், கம்பு கூழ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இதை சிம்பிளாக வறுத்து சைடிஷ்ஷாக கொடுத்துருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.